மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. ஷோல்டர் வந்து அகலமா இருக்கிறவங்களுக்கு யூ நெக் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. அது மட்டும் எனக்கு இன்னொரு டைம் ரிப்ளை பண்ணி மேம் நீங்க அந்த பைசெப், ஈஸ் அலவன்ஸ் அப்படிலாம் சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த டெர்ம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட ப்ளவுஸ் மட்டும் தான் நான் ஓனா ஏதோ ஒரு பாணியில தச்சுட்டு இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்பொழுது அது என்னன்ட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். ஓகே, ஓகே. தேங்க் யூ மேம். ஒன் செகண்ட். என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் வந்து என்னோட பிளவுஸ் தைக்கிறேன். பட் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு தைக்கிறேன். அதனால எனக்கு இந்த மெஷர்மென்ட்ஸ் பத்தி தெரியாது. அட்லீஸ்ட் ஸ்லீவ் கொஞ்சம் லெங்த் பண்ணணும்னா கூட என்னால அது பயமா இருக்கு அது பண்றதுக்கு. அதனால அதே பேட்டர்ன் அப்படியே தைச்சுட்டு இருக்கேன். அதுல சேஞ்ச் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ்லயே சேர்ந்தேன்னு வைங்களேன். அது இப்போ என்னோட அதுல டீப் நெக்கும் போட முடியுமா? டீப் நெக் வச்சு நல்ல லெங்த் வைக்க முடியுமா? வைக்கலாங்க. ஓ! ஓகே, ஓகே. கோமதி பேசுறேன். சொல்லுங்க. முக்கியமான அளவுன்னு சொல்லி 4 அளவு சொன்னீங்க. 4 இது சொன்னீங்க. அதாவது ஷோல்டர் 1, ஆர்ம் ஹோல் 1, மிடில் செஸ்ட் ரவுண்ட் 1. இன்னொன்னு என்னது மேடம்? செஸ்ட் ரவுண்டா, மிடில் செஸ்ட். ஓகே, ஓகே. ஓகே மேடம். ஹலோ மேம். நான் ஜெயஸ்ரீ பேசுறேன் மேம். சொல்லுங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பேப்பர் கட்டிங் வச்சு நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன்னு. லைனிங் பிளவுஸும் ஸ்டிச் பண்றேன். நார்மல் நம்ம ஃபுல் வாயில் பிளவுஸ் சிங்கிள் அந்த இதுவும் ஸ்டிச் பண்றேன். பட் லைனிங் பிளவுஸ்ல வந்து ஓரளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. பட் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஷோல்டர் ஃபார் ஆகுது. அதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறதையும் கிளாஸ். சோ அந்த ஈஸ் அலவன்ஸ்லயே கப் சைஸ் சரியாயிடுமா? மிடில் செஸ்ட் எடுத்தா போருமா? பிரஸ்ட் அந்த மிடில் செஸ்ட் எடுத்தா போருமா? சில பேர் என்னவோ ஷோல்டர் டு அபெக்ஸ், ஷோல்டர் டு அண்டர் பிரஸ்ட் அதெல்லாம் ஏதோ போடுறாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ல? மேம் நான் ஐஸ்வரி கதைக்கிறேன். சொல்லுங்க. செஸ்ட் ரவுண்ட் விட மிடில் செஸ்ட் கூட வந்துன்னு சொன்னா நாங்க மிடில் செஸ்ட் தான் நாங்க எடுக்கணும். ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போதுங்க, ஹேண்ட வந்து அப்படியே நம்ம கீழ விட்டுட்டு, அப்படியே அந்த ரவுண்ட மட்டும் அளவு எடுத்தா போதுங்களா? இல்ல கொஞ்சம் ஏதாவது ஹேண்ட் ஏதாவது தூக்க சொல்லி அப்படி ஏதாவது பண்ணணுங்களா மேம்? அப்ப 2க்குமே மெஷர்மென்ட் எடுத்தோம்னா 2மே ப்ராப்பரா அமைஞ்சிருமாங்க மேம்? இல்ல ப்ராப்பரா எது எடுத்துட்டா ஓகேவா இருக்கும் மேம்? மேம் பிளவுஸ் கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கை ஆம்கோலும் நெக்கும் வந்து துணி இழுத்துட்டே இருக்குதுங்க மேம். அது எங்க தப்பு பண்றோம் மேம்? சென்டர்ல ஒரு அளவு எடுக்க சொன்னீங்களா மேம்? கை வந்து ரொம்ப இதா இருந்தா சென்டர்ல ஆர்ம்ஸ்ல அளவு எடுக்கணும்னு சொன்னீங்களா மேம்? ஆமாங்க. அது வந்து எந்த இடத்துல நம்ம இது பண்ணணுங்க மேம்? கைநைல அதிகமா இருந்துச்சு, அந்த அண்டராம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இதை தான் நம்ம இது பண்ணி மெஷர் பண்ணிக்கணுமாங்க மேம்? மேம் ஒன் டவுட் மேம். சொல்லுங்க. மேம் இந்த கேப் ஹைட் சொன்னீங்களா மேம்? ஆமாங்க. அதுக்கு வந்து அளவு இருக்காங்க மேம். இங்க இருந்து இங்க எடுக்கிறதுக்கு இருக்குங்க. அதுக்கு அது அளவு எல்லாமே இருக்கா? நான்